அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மணி 1:45 ஆச்சுங்க. கடை எடுத்து வச்சு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைல, அதனால் சீக்கிரமாக முடிச்சாச்சு. இன்றைக்கி என்ன அப்படின்னா, நான் ஈவினிங் போட்டிருந்தேன் இல்லையா, வெற்றியே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்டாடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம், அதை கொண்டாடணும்ல, அந்த விதத்தில் ஒன்று. இன்னொன்று, நம்மளை எவெல்லாம் என்னடா இது அப்படின்னு பார்த்தானோ, கீழ்த்தரமாக நினச்சானோ, அவனுக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கணும் உங்களோட வெற்றி. அதுக்காக தான். அப்புறம் நிறைய பேர் அது எவ்வளவோ வீடியோ வருது. இப்போல்லாம் அந்த நினைக்கணும் எனக்கு சிரிப்பாக வருது. பாடக்கூட வரல. பணத்துக்காக மனசு மறந்து அப்படின்னு தமிழில் கூட போட்டாங்க. அதான் அவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க. 20,000-30,000 பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணுறீங்க. இப்போ ஒன்று ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு இருக்கேன். அண்ணனை பார்த்தையா, அப்பாவை பார்த்தையா, கேட்டையா, கூக்குன்ட்டு. என்னதுங்க அது? என்ன லாங்குவேஜ்னே தெரில. இன்னும் அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட இனிமே வரும், வரல. அதை போய் ஒரு 20,000-30,000 பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளோ வைரல் பண்ணுறீங்க, அவ்வளோ லைக்ஸு, கமெண்ட்ஸு. ஆனால் உருப்படியாக ஏதாவது சொன்னோம்னா அவங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? சும்மா நீங்களவே பார்க்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. தங்கச்சி என்ன, அதெல்லாம் ரொம்ப நன்றி. பட் இருந்தாலும் அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அது எப்படி? வீடியோ போடலை, ஏன் எனக்கு எதுவும் சொல்லலை, நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் நல்லாயிருக்கு, கவிதை நல்லாயிருக்குன்னு என்னென்னவோ சொல்கிறீங்களே, ஏன் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? நம்ம ஒரு 1000-2000 பேர் பார்த்து நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அது போதுமா? ஷேர் பண்ணால் தானே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தானே பண்ணுறோம். பணம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயங்க. அந்த டாபிக்குள்ளேயே நான் போகலை. ஏன்னா இன்னும் 10 பைசா கூட நான் இதிலேருந்து பணம் சம்பாதிக்கல, வாங்கலை. ஒரு நல்ல எண்ணம்னு வைங்களேன். என்ன, அதுதான் நம்ம யாருன்றது தெரியும் பல பேருக்கு. நம்ம நல்ல எண்ணங்களை பிறருக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் அதை கேட்டாலும், நம்ம சொல்கிறத கேட்டு 4 பேர் அதை மாற்றிக்கிட்டாலும் நமக்கு நல்லது தானே. அந்த நோக்கம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் மற்றவங்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கும். எதையோ பண்ணுறீங்க, ஏன் நல்ல விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணலாமே, தப்பு இல்லையே. சொல்லணும்னு தோணுச்சுங்க. மிக்க நன்றி.